Hello, welcome to Alpha Academy. I am your Devika ma'am. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டைகோட் லீஃப் வெர்சஸ் மோனோகாட் லீஃப், டைகோட் ரூட் வெர்சஸ் மோனோகாட் ரூட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைகோட் ஸ்டெம் வெர்சஸ் மோனோகாட் ஸ்டெம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து காமன் அவுட்டர் கவரிங் தான். எல்லாத்துக்குமே பிளான்ட் ஹியூமன்ஸ் எதுவா இருந்தாலும் அவுட்டர் கவரிங் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபிடர்மிஸ். Okay, here is it is also covered with epidermis. Here also it is covered with epidermis. இங்க வந்து multi-layered cells called trichomes are seen. Trichomes க்கும் root hairs க்கும் நான் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் சொன்னேன். எபிடர்மல் appendages தான் ரெண்டுமே. trichomes epidermal appendages தான், root hairs epidermal appendages தான். root hairs whereas it is single celled. ஓகேவா, single cell ல இருந்து எக்ஸ்டென்ஷன் வருது. இங்க வந்து the trichomes are multicellular in nature. Okay மாமா, இங்க பாருங்க எத்தனை செல்ஸ் போட்டிருக்கேன். trichomes are the hair-like structure present on the stems. Okay வா, these are multicellular in structure. outer epidermis முடிஞ்சிச்சு. outer epidermis குள்ள இருக்க next அந்த 2 to 3 layers என்ன சொல்லுவோம் அப்படின்னா hypodermis அப்படின்னு சொல்லுவோம். hypodermis whereas நான் கோலன் கைமாவை டிஸ்கஸ் பண்ணும்போது சிம்பிள் டிஷ்யூல கோலன் கைமா படிச்சோம். கோலன் கைமா டிஸ்கஸ் பண்ணும் போதே நான் சொன்னேன் இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, கோலன் கைமா ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த். கோலன் கைமா அப்படின்னாவே நம்மளுக்கு எங்க ஞாபகம் வரணும் அப்படின்னா டைகோட்டிலிடஸ் பிளான்ட்ஸ் அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த். ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க, கோலன் கைமா சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லிட்டு அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கோலன் கைமா பத்தி இன்னுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, கோலன் கைமா இஸ் gives the tensile strength. அந்த பிளான்ட் வளைஞ்சாலும் அது நிமிர்றதுக்கு கூடான அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைப்போடர்மிஸ்ல இருக்க கோலன் கைமா தான். whereas the dicotyledonous hypodermis is made up of கோலன் கைமா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா. நெக்ஸ்ட் அது கீழே இருக்க எல்லா லேயர்ஸும் இந்த ஃபுல்லா இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous is nature. அதுக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னா எண்டோடர்மிஸ். பிளாக் கலர் லைன்ல போட்டிருக்கேன்ல எண்டோடர்மிஸ், நல்ல நிறைய ஸ்டார் போட்டுக்கோங்க. எண்டோடர்மிஸ் இன் டைகோட்டிலிடஸ் ஸ்டோர்ஸ் ஸ்டார்ச். ஓகேவா, அதனால இந்த எண்டோடர்மிஸ் டைகோட்டிலிடஸ் எண்டோடர்மிஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லுவோம். ஓகேவா, எண்டோடர்மிஸ் முடிச்சோடனே இருக்க அந்த திக் செல்ட் திக் வால்டு parenchymatous cells பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க பெரிசைக்கிள் ஏதாவது மேடப் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் sclerenchymatous. இந்த ஸ்டெம்ல வந்து நிறைய மாறிட்டே இருக்கும். நார்மலா படிக்கிறது பெரிசைக்கிள் இஸ் parenchymatous in nature படிப்போம். ஆனா இங்க பாருங்க the pericycle is made up of sclerenchymatous in nature. ஓகே, பெரிசைக்கிள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே உள்ள என்ட்ரானோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாஸ்குலார் பண்டல்ஸ். இது ஃபுல்லா வாஸ்குலார் பண்டல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க ரெட் கலர் லைன் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த கேம்பியம் whereas the xylem is present towards the center, phloem is present towards the periphery. ஓகே, இது நடுவுல இருக்கிறத ஃபுல்லா இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வாஸ்குலார் பண்டல்ஸ்க்கு நடுவுல இருக்க இந்த parenchymatous cells என்ன சொல்லுவோம் அப்படின்னா the medullary rays cells ன்னு சொல்லுவோம். medullary rays யார் அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குல்ல பிளாக் கலர் லைன்ல இண்டிகேட் பண்ணிருக்கல அது ஃபுல்லாவே parenchymatous cells தான் மேடப் ஆயிருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா medullary rays ன்னு சொல்லுவோம். இப்ப அவுட்டர் டு இன்னர் இன்னொரு வாட்டி ஒரு ஸ்மால் ரீகேப் பார்க்கலாம். அவுட்டர் மோஸ்ட் யாருன்னா எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்ல இருந்து வர மல்டி செல்லுலார் எக்ஸ்டென்ஷன் தான் யாரு அப்படின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ட்ரைகோம்ஸ்னு சொல்லுவோம். எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் லேயர் ஹைபோடர்மிஸ்னு சொல்லுவோம். ஹைபோடர்மிஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன் கைமா. அந்த வளையிற தன்மை கொடுக்கறது யாரு டைகோட்டிலிடஸ் பிளான்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோலன் கைமா. அதுக்கு கீழே இருக்க மல்டி லேயர் parenchymatous cells தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. கார்டெக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது நெக்ஸ்ட் இருக்க அந்த திக் வால்டு செல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிடர்மிஸ் எண்டோடர்மிஸ் சொல்லுவோம். எண்டோடர்மிஸ் வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணிக்கிறதால அந்த எண்டோடர்மிஸ் டைகோட்டிலிடஸ் ஸ்டெம்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற திக் வால்டு செல்ஸ் யாரு பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் எப்பவுமே நம்மளுக்கு parenchymatous தான். ஆனா டைகோட்டிலிடஸ் ஸ்டெம்ஸ்ல பெரிசைக்கிள் யாரால மேடப் ஆயிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் sclerenchymatous. இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் தான் மெடுலர் வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு நடுவுல இருக்கிறது யாரு அப்படின்னா medullary rays which is made up of parenchyma and the central space is called pit. இவ்வளவுதான் வந்து டைகோட்டிலிடஸ்.
ஸ்டெம். அதே வந்து நம்ம மோனோகாட் ஸ்டெம் பார்த்தோம்னு வைங்களேன், அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் எபிடர்மிஸ், அதுக்குள்ள இருக்கிறது ஹைப்போடர்மிஸ். இங்க ஹைப்போடர்மிஸ் என்ன சொன்னேன், கோலன் கைமா விச் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க the hypodermis is made up of ஸ்க்ளீரன் கைமா. நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து எண்டோடர்மிஸ் பெரிசைக்கிள் அப்படின்னு டிஃபரன்சியேஷன் இல்ல. எதுல நம்மளுக்கு லீஃப்ல ஆல்ரெடி சொன்ன எண்டோடர்மிஸ் பெரிசைக்கிள் அப்படின்னு டிஃபரன்சியேஷன் இல்ல. ஒரே திக் வால்டு செல்லா பண்டல் ஷீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சேம் அதே கதை தான் இங்கேயும். இட் இஸ் கவர்டு வித் திக் வால்டு செல் கால்டு பண்டல் ஷீட். பண்டல் ஷீட்க்கு அப்பர் சைடு அப்பர் எபிடமிஸ்க்கு ஃபேஸ் பண்ற மாதிரி யாரு இருப்பாங்க அப்படின்னா phloem இருக்கும். Phloem is again divided into protophlloem and metaphlloem, whereas the xylems are arranged in the form of V shape or Y shape. Y shapeல இல்ல V shapeல அரேஞ்ச் ஆயிருக்கும். 1 3 to 4 அந்த மாதிரி இருக்கும். The xylems is also again divided into metaxylem and protoxylem. This xylem கீழே வந்து ஒரு ரெட் கலர் ஒரு கேவிட்டி போட்டிருக்கேன்ல, அது வந்து வாட்டர் கேவிட்டி, வாட்டர் ஸ்டோர் பண்ற கேவிட்டி. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைசிஜீனஸ் கேவிட்டி. இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் நம்மளால பார்க்க முடியாது. அங்கங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆல் த்ரூ த ஸ்டெம். ஓகேவா? அதே மாதிரி வாஸ்குலர் பண்டில்ஸ் எங்கேயாச்சும் நான் கேம்பியம் இருக்குன்னு சொன்னா நோ, மோனோகாட்ஸ் டு நாட் ஷோ தி செகண்டரி growth. ஓகேவா? கேம்பியம் எங்கேயுமே கிடையாது. ஓகே, அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, அடுத்து இதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்க வாஸ்குலர் பண்டில்ஸ் பெருசா இருக்கும், வேறஸ் தி பெரிஃபெரியில இருக்க வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து குட்டியா இருக்கும். இதுதான் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஓகே, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம் ஈஸி. அவுட்டர் எபிடர்மிஸ், உள்ள இருக்க நெக்ஸ்ட் ஹைப்போடர்மிஸ் வந்து இட் இஸ் ஸ்க்ளிரன்கைமட்டஸ். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். சென்ட்ரல் இருக்கிறது லார்ஜா இருக்கும், பெரிஃபெரியில இருக்கிறது வந்து ஸ்மாலரா இருக்கும். Water vascular bundles contain phloem, xylem, phloem towards the upwards, xylem towards the downwards. It also again divided into protophloem and metaphloem, protoxylem and metaxylem. The xylem, below the xylem there is a water cavity that is known as lysogenous cavity. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதுல படிக்க வேண்டியது. The xylem is arranged in the form of Y or V shape. கிளியர். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். phloem நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் சொன்னேன், the monocotyledonous plants phloem parenchyma is absent. phloem parenchyma இருக்காது. எதால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா C2 elements and companion cells makes up the phloem in monocotyledonous stem. ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.